ஹாய் வெல்கம் டு மை சேனல். என்னோட நேம் லக்ஷ்மி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு vlog வருது. இனிமே கண்டினியூஸாக வரும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். சொல்லி தான் அப்படி போடவே முடியல. இது வந்து சென்னை போன vlog. கொஞ்ச நாள் முன்னாடி vlog தான். சாரி. இந்த எனக்கு இந்த மாதிரி ஸ்லீப்பர் ட்ரெஸ்ஸில் என் பொண்ணுக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸ்லீப்பரில் இப்போ அடிக்கடி போகிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் சென்னையிலே வந்துட்டேன்னு வைங்க, சென்னையிலே செட்டில் ஆகிற மாதிரி. அதை நான் இனிமேல் வர விளாகில் சொல்கிறேன். சென்னையில் தான் இருக்கேன் இப்போ நான். ஆனால் என்னோட நேட்டிவ் மதுரையிலேருந்து இது ஒரு நாள் சென்னைக்கு போயிட்டு திருத்தணி போயிட்டு மால்லாம் போயிட்டு பீச் போயிட்டு வந்தோம். ஒரு அஃபிஷியல் வேலை விஷயமாக தான் திருத்தணி போனோம். ப்ளஸ் அஃபிஷியலாக ப்ளஸ் திருத்தணி ரெண்டுமே போயிட்டு வந்தோம். அந்த விளாக் தான் இது. இந்த மாதிரி எனக்கு ஸ்லீப்பரில் போயிட்டு காலைல நான் தூங்குவேன் தான். ஆனால் கொஞ்சம் முன்னாடியே அந்த ஒரு 4 மணி 5 மணிக்கு ரீச் ஆகணுன்னா நான் ஒரு 3 o'clock அப்படியே கான்சியஸாக இருப்பேன். ஃபோனில் டைம் பார்த்துட்டே இருப்பேன். பார்த்துட்டு எழுந்திரிச்சு உட்காந்துட்டு ஒரு 1/2 3 o'clock எழுந்திரிச்சிட்டு பார்த்துட்டே இருப்பேன் அந்த ரோட்டில். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சென்னையும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். மதுரையை தவிர நேட்டிவை தவிர ஒரு பெஸ்ட் பிளேஸ் பிடிக்கும்னா எனக்கு சென்னை அண்ட் கேரளா தான். அப்புறம் அங்கே போனால் மால் கண்டிப்பாக மோஸ்ட்லி 4-5 மால் அது போயிடுவேன் நான் ஒன் டேலே. இங்கேருந்து அங்கே போகிறது அங்கேருந்து இங்கே போகிறது அப்படின்னு. இது இஏ மால் எக்ஸ்பிரஸ் நியூ போயிருந்தோம். என் ஹஸ்பண்ட் பின்னாடி இருந்து அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே வராரு. எனக்கு வந்து இப்போ இம்ப்ரூவ் பண்ணிக்குவேன். எனக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலாக அந்த வ்ளாக்ஸ் பண்ணுற மாதிரி எனக்கு எடுக்க தெரியாது. இப்போ தான் பண்ணிகிட்ருக்கேன். என் ஹஸ்பண்ட் வந்தனால ஓரளவு எடுத்து கொடுத்தாங்க. இல்லைன்னா அதுவும் முடியாது. என் ஹஸ்பண்டுக்கும் சுத்தமாக எப்படி கவர் பண்ண எப்படி எடுக்கணும்னு தெரியாது, எனக்கும் தெரியாது. இப்போ தான் கற்றுட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. என் ஹஸ்பண்ட் வீடியோன்னா கடைசி இருந்த பாருங்க, இப்போ மூஞ்சி முன்னாடி வந்து காமிச்சு நான் வேணாம் சொல்கிற அளவு இப்படியே வச்சுருப்பாரு. செம்ம கடுப்பாக எனக்கு. நான் போய் வீடியோ எடுக்க சொன்னேன் மாதிரின்ற மாதிரி. இப்போ போயிட்டு ஹெல்த் க்ளோவில் நான் ஃபேஸ் வாஷ் வச்சுட்டு வந்துட்டேன். மாமா தான் யூஸ் பண்ணுவேன். ஹெல்த் க்ளோவில் கிடைக்குன்னு சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ் ஒன்று வாங்க போனேன். அப்படியே லிப்ஸ்டிக் ஷேட்ஸும் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து போட்டிருந்தாங்க ஆஃபர்ஸில். செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். 50% ஆஃபர்னு போட்டுட்டு பெரிய பெரிய ப்ராண்ட்லேருந்து அதில் 50% போட்டிருந்தாங்க. அப்போது ஒரு லிப்ஸ்டிக்கு 1000 வர மாதிரி. அந்த மாதிரிலாம் நமக்கு பிடிக்காது. நான் லாக்மி அண்ட் மேப்ளின் தான் யூஸ் பண்ணுவேன். வேணாம் அப்படின்னு சொன்னேன். நான் வந்து இந்த மாதிரி ஸ்வாட்சஸ் பார்த்துட்டு இருந்தேன். பார்க்குறப்ப அங்கேருந்து ஒரு ஸ்டாஃப் வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படி கேட்டாங்க. இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வாங்க போகிறது இல்லை. நான் ஆல்ரெடி கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டிருந்தேன், அதான் விட்டுட்டேன். அப்புறம் அப்படியே டி நகர் வந்துவிட்டோம். டி நகர் ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டி நகரில் வந்து பக்கத்தில் எல்லாம் இந்த ஹைதராபாத் பிரியாணின்னு ஒன்று இருக்கும். அங்கே வந்தோம். அங்கே உட்காந்து சாப்பிட்டோம். நாங்கள் பார்சல்லாம் வாங்கியிருக்கேன், நல்லா தான் இருக்கும். அன்றைக்கி என்னமோ உட்காந்து சாப்பிட்டோம் நாங்கள். நல்லாவே இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை. கொஞ்சம் ப்ளேஸும் எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை. ஏதோ பசிக்கிறனால சும்மா லைட்டாக சாப்பிட்டா போதுன்னு எந்திரிச்சிட்டு திரும்ப இந்த மாதிரி தான் வேறு ஏதோ மால் போகிறோமா என்னென்ன பீச் போகிறோமா இந்த எங்கே போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ஆட்டோ புக் பண்ணிவிட்டு அப்படியே போகிறோம். போயிட்டு நான் போகிற வழி இப்படியே வீடியோ எடுக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி வீடியோ எடுக்கலாம். எனக்கு அப்படியே சுற்றி பார்க்குற பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்கணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னாலும் சொல்லுங்கள். ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும்னு நினைப்பேன். ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு எப்போ வேணால் சென்னை போனால் ஒரு 2-3 மாலாவது போகணும், பிரியாணி சாப்பிட்ணும். அப்புறம் என்ன பீச் போகணும், சரவணா ஸ்டோர் போயிடணும். டி நகர் கண்டிப்பாக டி நகர் மால்ஸ் பீச் இந்த மாதிரி கவர் பண்ணணும்னு நினைப்பேன். எல்லாருக்கும் அதானே பிடிக்கும். அங்கே அதானே ஸ்பெஷலாக இருக்கும். அதனால அந்த போகணும். எனக்கு ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ணுறது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னால சரவணா ஸ்டோரு போயிட்டு திரும்ப வெளியே இருக்க நிறையா திங்ஸும் வாங்கினேன். அதெல்லாம் அந்த ரோட்டில் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ணுற ஏரியாலாம் ஃபுல்லாக நான் கவர் பண்ணியிருந்தேன். ஆனால் அது 18 minutesக்கு மேலே வந்துருச்சு. அதனால் நான் கட் பண்ணி ஷார்ட்டாக மட்டும் சரவணா ஸ்டோர்ஸ் மட்டும் போட்டிருக்கேன் நான். சரவணா ஸ்டோர் போயிட்டு சும்மா நிறைய செலவாயிடுச்சு. 5,000 கிட்ட பர்ச்சேஸ் பண்ணோம். 5,000 கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு சும்மா ஒன்று வாங்க போனது அப்படியே நிறைய வாங்கியாச்சு. நான் ஒரு செருப்பு வாங்கணும்னு சொன்னால் அதை ஃபேமிலி வாங்கணும்ல. பாப்பா வாங்கிட்டா, எனக்கு செருப்பு இல்லையா, எத்தனை செருப்பு இருந்தாலும் நம்ம வாங்குறோம்னா அவங்களும் வாங்கியாச்சு. என் ஹஸ்பண்ட் அங்கே போனாலே ஷூ எல்லாமே வாங்கிடுவார்.
வாங்கியாச்சு. சாரீஸ்லாம் நிறைய ஆஃபரில் இருந்துச்சு. அது ஆனால் எனக்கு ஆனால் கொஞ்சம் ஓல்டு மாதிரி இருந்துச்சு, அதனால் வாங்கலை நான் சாரீஸை. கொஞ்சம் இந்த மாதிரி ஆஃபீஸ் வியர்ஸ் அந்த மாதிரி தான் வாங்கினேன். 200-250க்குள்ளே கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஒரு 200-250க்குள்ளே தான் நான் அந்த ஆஃபீஸ் வியர் சாரீலாம் வாங்குவேன். அது எல்லா கடையிலையும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அதனால் எங்கே போனாலும் அந்த 250-300க்குள்ளே இருக்கிறத ரேக்கில் போய் நான் நல்லா சர்ச் பண்ணேன். இது பாப்பாவுக்கு தான் சைஸே அமையவே இல்லை. பாப்பாவுக்கு எந்த சைஸும் செட் ஆகவே இல்லை. கடைசியில் ஒரு பிங்க் கலர் இது தான் செட் ஆகி எடுத்தோம். இந்த தான் நினைக்கிறேன். ஃபுல்லாக எடுத்துகிட்டு ரொம்ப நேரம் பாப்பா கட்டி தான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதான். திரும்ப தரலாம் ஸ்டோர் போயிட்டு செம்ம டயர்டாகிட்டோம். போயிட்டு அடுத்து திருத்தணி கிளம்புறக்காக ரூம் போயிட்டு, நாங்கள் ரூம் எங்கே போட்டிருந்தோன்னா ட்ரிப்ளிகன் போயிட்டு அங்கேருந்து காலைல கிளம்பி திருத்தணி போயிட்டோம். திருத்தணி vlog வருது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.